இது உலக வரைபடத்தில் எங்கோ நடக்கும் ஒரு சாதாரண போர் பற்றியதல்ல. நாளை நமது வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் பொருளாதார மற்றும் இரத்தலியல் பேராபத்தின் முன்னெச்சரிக்கைகள். உலகம் முழுவதும் இப்போது ஒரு பதற்றமான மௌனத்தில் நிற்கின்றது. அந்த மௌனத்தை கிழித்து கொண்டு பல முனைகளில் குண்டுகள் வெடிக்கத் தொடங்கியுள்ளன. 3ஆம் உலகப் போர் என்ற வார்த்தை இதுவரை வெறும் கற்பனையாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அது நம் கண் முன்னே நிஜமாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த அச்சம் உலகத் தலைவர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சாதாரண பொதுமக்கள் மனதிலும் எழுந்துள்ளது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, வடகொரியா என உலகின் மாபெரும் சக்திகள் அனைத்தும் தங்களது ஆயுதங்களை தீட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியுள்ளன என்றுதான் சொல்லியாக வேண்டும். இந்த மாபெரும் உலகளாவிய நெருக்கடியின் முதல் அறிகுறியாக பிலிப்பைன்ஸ் நாடு தனது நாட்டின் ஒரு தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. இது ஏதோ அரசியல் குழப்பத்தினால் வந்த அவசர நிலை அல்ல, மாறாக தேசிய எரிசக்தி அவசர நிலை. ஒரு நாட்டின் இதயமாக விளங்கும் மின்சார எரிபொருள் சப்ளை முற்றிலுமாக முடங்கும் அபாயம் அங்கு ஏற்படுகின்றது. அடுத்ததாக என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களால் நாட்டை பாதுகாக்க முடியுமா என்ற விளிம்பில் நிற்கிறோம் என்று பிலிப்பைன்ஸ் அரசு பகிரங்கமாக அறிவித்துள்ளது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மருத்துவமனைகள் முழுமையாக இயங்காது, தொழிற்சாலைகள் மூடப்படும், போக்குவரத்து முடங்கும், வீடுகளுக்கு ரேஷன் முறையில் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படும். ஒரு நாடு கொஞ்சம் கொஞ்சமாக இருளில் மூழ்குவதற்கு சமம் இது. இன்று பிலிப்பைன்ஸுக்கு வந்த இந்த நிலை நாளை இலங்கைக்கும் வரலாம். இலங்கையை அடுத்து பாகிஸ்தானுக்கும் வரலாம், பங்களாதேஷிற்கும் வரலாம், ஏன் இந்தியாவிற்கு கூட வரலாம். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் மத்திய கிழக்கில் பற்றி கொண்டு எரியும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான மாபெரும் யுத்தம். இந்த யுத்தத்தினை வெறும் இஸ்ரேல் ஈரான் போர் என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது. இது இஸ்ரேலை முன்னிறுத்தி அமெரிக்கா நடத்தும் ஒரு மாபெரும் நிழல் யுத்தம். சமீபத்தில் அமெரிக்கா தரப்பிலிருந்து செய்தி மிக வேகமாக பரப்பப்பட்டது. அடுத்த 5 நாட்களில் போர் நிறுத்தம் வரப்போகிறது, அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் இதை ஈரான் அப்படியே அப்பட்டமாக மறுத்தது. உலக சந்தைகள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரம். ஆனால் இது எல்லாமே பங்கு சந்தைகளை தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்கான ஒரு மார்க்கெட் மேனிப்புலேஷன் என்று பல ஊடகங்கள் சொல்லி வந்த நிலையில் ஒரு திட்டமிட்ட நாடகம் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. போர் நிறுத்தம் என்று வாய் வார்த்தையாக சொல்லிக்கொண்டே இருந்தாலும் மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானின் மிக முக்கியமான எரிசக்தி தளங்கள் மீது சரமாரியாக தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானின் வளங்களை அழித்து அவர்களை பொருளாதார ரீதியாக மண்டியிட வைக்கும் தந்திரம் இது என்று பல ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றது. ஆனால் ஈரான் சாதாரண நாடு அல்ல. அவர்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்கவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களது 78வது பதிலடி தாக்குதலை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற பெயரில் ஈரான் தொடங்கியுள்ளது. ட்ரம்ப் அவர்கள் உலகத்தின் முன்னால் தன்னை ஒரு அமைதி புறாவாக காட்டிக்கொள்ள முனைகிறார். நான் வந்துவிட்டேன், இனி போர் நடக்காது, இதோ ஈரான் பிரச்சனையை முடித்து விடுவேன் என்று அவர் மாயைகளை உருவாக்குகிறார். ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து வந்திருக்கும் பதில் அமெரிக்காவின் முகத்தில் அரைந்தது போல் அமைந்துள்ளது. ஏனென்றால் ஈரான் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறிவிட்டது. எங்கள் நாட்டின் மீது நீங்கள் விதித்துள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தை என்ற வார்த்தையே உச்சரிப்போம் என்று அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். பொருளாதார தடைகளை வைத்துக்கொண்டு எங்களை மேசைக்கு அழைத்து முதுகில் குத்த நினைக்கும் அமெரிக்காவின் தந்திரங்கள் எங்களிடம் பலிக்காது. போர் நிறுத்தமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. எங்களின் அணு ஆயுத திட்டங்கள் எங்களை விட்டு எங்கும் போகாது என்று அவர்கள் பகிரங்கமாக கூறிவிட்டனர் என்று அமெரிக்க ஊடகங்கள் பதில் சொல்லி வந்தாலும் இந்த ஒற்றை அறிக்கை ட்ரம்பின் 5 நாள் போர் நிறுத்த நாடகத்தை சுக்குநூறாக்கியுள்ளது. ஈரான் சற்றும் பின்வாங்க தயாராக இல்லை என்பதை இது காட்டுகிறது. அமெரிக்கா ஈரானின் 158க்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கியுள்ளதாகவும் ஈரானின் கப்பல் படையை முடக்கிவிட்டதாகவும் கூறி வந்தாலும் ஈரான் தங்களது அடுத்த தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதுதான் நிதர்சனமான உண்மை. ட்ரம்பினுடைய இத்தகைய செயற்பாடுகள் புலி வருது என்று கதை சொல்வது போல போரை நிறுத்திவிட்டேன் என்று பொய்களை சொல்லி உலக நாடுகளின் நம்பிக்கையை இழந்து வருகிறார் என்று மேற்கத்திய ஊடகங்கள் அவர் மீது விமர்சனங்களை வைக்கின்றது.
ரஷ்யாவின் கோபமும் 3ஆம் உலகப் போரின் அறிகுறியும் என்று பல மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருவதை எங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த சிக்கலான கட்டத்தில்தான் உலக அரசியலின் மற்றொரு மாபெரும் சக்தியான ரஷ்யா நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறது. அமெரிக்காவிற்கு ரஷ்யா மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஈரானுக்கு எதிராக நீங்கள் நடத்தும் இந்த அத்துமீறல்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று ரஷ்யா சூளுரைத்துள்ளது. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ள வார்த்தைகள் உலகை உறைய வைத்துள்ளது. கியூபாவில் நடக்கும் சிக்கல்கள், வெனிசுலாவில் நடக்கும் அரசியல் குழப்பங்கள், லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள், காசாவில் நடக்கும் இன அழிப்பு, மறுபுறம் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளும் இணைந்து நடத்தும் போர், இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். இது தனித்தனி போர்கள் அல்ல, இது 3ஆம் உலகப் போருக்கான தெளிவான தொடக்கம் என்று ரஷ்யா பகிரங்கமாக அறிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு படி மேல் போய் ஈரான் எனது நீண்ட கால நண்பன், ஈரானை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சூளுரைத்துள்ளார். ஈரானுக்கு ஆதரவாகவும் இந்த பிரச்சனைகளை முடித்து வைக்கவும் ஒரு மத்தியஸ்தராக ரஷ்யா களமிறங்க தயார் என்று அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஈரானுக்கு பின்னால் ஒரு அசைக்க முடியாத மலையாக ரஷ்யா நிற்பது உறுதியாகியுள்ளது. ஒருவேளை இதுதான் இன்று உலக மொத்தமும் 3ஆம் உலகப் போர் வரப்போகுது என்று சொல்லுவதற்கான காரணமாக இருக்குமா? அல்லது அமெரிக்கா இந்த போரை நிறுத்தப் போகிறேன் என்று சொன்ன பொய்க்கு இதுதான் காரணமாக இருக்குமா என்று அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. ஈரானுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த மாபெரும் மலை ரஷ்யாதான் என்று, ஈரானின் ஆகப்பெரும் சக்தியாக மறைந்திருப்பது ரஷ்யாவும் சீனாவும் தான் என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. இது ஒருபுறம் இருக்க, வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் மேற்குலக நாடுகளின் மிரட்டல்களுக்கு சற்றும் பணியாமல் தனது அணு ஆயுத பலத்தை நிலைநிறுத்துவதில் உறுதியாக உள்ளார். அணு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சமாதானமாக வாருங்கள், பொருளாதார தடைகளை நீக்குகிறோம் என்ற அமெரிக்காவின் ஆசை வார்த்தைகளுக்கு வடகொரியா மயங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கள் இறையாண்மையை கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் சும்மா விடமாட்டோம் என்று கிம் ஜாங் உன் பதிலடி கொடுத்துள்ளது ஆகப்பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தாலும், லிபியாவில் வெனிசுலாவிலும் அமெரிக்கா நடத்திய ஆட்சி மாற்ற நாடகங்கள் வடகொரியாவில் பலிக்காது என்பதை மேற்கத்திய ஊடகங்கள் திட்ட தெளிவாக சொல்லி வருகின்றது. இன்று உலக வரைபடத்தில் பல புதிய கூட்டணிகள் உருவாகி வருகின்றது. வியட்நாமும் ரஷ்யாவும் இணைந்து புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன. துருக்கிக்கு செல்லும் எரிவாயு விநியோகத்தை ஈரான் நிறுத்தியுள்ளது. ரஷ்யா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் ஒரே நாளில் 526 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இவை அனைத்தும் நமக்கு சொல்லுவது ஒன்றுதான். உலக வல்லரசுகள் தங்களது அதிகாரத்தை நிலைநாட்ட எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகிவிட்டது. ட்ரம்ப் போன்ற தலைவர்கள் சந்தைகளை ஏமாற்ற பொய்களை சொல்லுகிறார்கள். ஆனால் கள்ள யதார்த்தம் மிகவும் கொடூரமாக மாறிவிட்டது. ஈரான் அமெரிக்காவிற்கு அடிபணிய மறுக்கிறது. ரஷ்யா ஈரானுடன் கைகோர்க்கிறது. இந்த மாபெரும் யுத்தத்தின் அலைகள் நடுத்தர மற்றும் ஏழை நாடுகளின் பொருளாதாரத்தை தான் பாதிக்கப் போகின்றது. இலங்கை போன்ற நாடுகள் அடுத்த கட்டம் பிலிப்பைன்ஸ் போல எமர்ஜென்சி பவர் கிரைசிஸ்க்கு போகலாம். இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஆகப்பெரும் மின்சார தடைகளை உருவாக்கலாம். மக்களின் அன்றாட வாழ்க்கையை, உணவை, மின்சாரத்தை என அனைத்தையும் விழுங்க காத்திருக்கின்றது இந்த யுத்தம். உலகம் ஒரு இருண்ட காலத்திற்குள் நுழைந்து விட்டது. இந்த புவிசார் அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது IBC தமிழ்.